வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்களோட காலேஜ் டைமிங் அப்பெல்லாம் நீங்கள் பணம் சேமிச்சிருக்கீங்களா, அந்த வீடியோவாக போடுங்க அப்படின்னு. நானும் அந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் நினப்பு வந்துச்சு, சரி அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி நான் காலேஜ் டைமிங்கில் எப்படி வந்து பணம் சேமித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போட்டுடலான்னு. இதில் என்ன பியூட்டினா, அப்போ நான் நிறைய நல்லாவே சேவ் பண்ணுவேன். ஆனால் சேவ் பண்ணி 5 வருஷம் கழிச்சு நான் சேவ் பண்ண காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீணா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களில் அந்த பணம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. அது அடுத்த விஷயம். பட் ஆனால் நான் சேமிச்சது 5 வருஷம், பிஎஸ்சி 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்சி 2 இயர்ஸ், இந்த 5 வருஷத்தில் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக பணம் சேமித்தேன். ஸோ அதை எப்படி சேமிச்சேங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பண்ண அந்த செலவை வந்து நீங்கள் விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2005 2010 வரைக்கும், ஸோ இந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா யூஜி பிஜி டிகிரி கண்டினியூஸாக பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சியும் பயோடெக்னாலஜி தான் பண்ணேன். அப்போ நான் காலேஜ் சேர்ந்த உடனேயே, காலேஜ் படிக்கிறப்ப, அந்த ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே அப்போ பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி வந்து 300 rupees கொடுத்துருவாங்க. நம்ம அதில் நம்மளோட சில செலவுகளை பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. காலேஜ் சேர்ந்தப்போ எனக்கு 600 rupees கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ்க்கு, அப்போ உங்களுக்கு நினப்பு இருக்கா என்னன்னு தெரில, ஏர்டெல் கார்டு வந்த புதுசு 2005 அதில் வந்து பார்த்திங்கன்னா 120 rupeesக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல் டாக் டைம் வந்து ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம். 120 rupees அதை போட்டு வச்சுப்போம். 2-3 மாதம் போட்டு வச்சிட்டோம். அதை யூஸே பண்ணுறதே மாட்டேன். அப்போ 360 ரூபா அது அப்படியே இருக்கும். அது நம்ம பேசி தீக்கிற வரைக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி தான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 monthக்குள்ளே 28 daysக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ரீசார்ஜுக்கு ஒரு 120 ரூபா, அதுக்கப்புறம் ஹேர் கட் அதில் தான் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எந்த கடை நமக்கு ஃப்ரெண்டு கடையோ ரொம்ப சீப்பாக ஹேர் கட் பண்ணுவாங்களோ, அதே சமயம் சீப்பாகவும் இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில் ஹேர் கட் பண்ணுறது, அதுக்கு ஒரு 50 rupees. அதுக்கப்புறம் அப்போ நான் ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. காலேஜுக்கு காலேஜ் பஸ்ஸில் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். இருந்தாலும் வீட்டில் வந்து வீட்டு ரேஷன் பொருள் வாங்குறது, வேறு ஏதாவது கடைக்கு போகிறதுக்கு வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வண்டிக்கு எனக்குன்னு தனி வண்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க, எக்ஸல் சூப்பர் பிளாக் கலர். அதுக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 350 rupees 1 monthக்கு. அப்பப்போ ஒரு 350 rupeesக்கு 60 rupeesக்குன்னு அப்படி போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மிச்சம் ஒரு 80 ரூபா இருக்கும். இதை வந்து நான் சேமிச்சிருவேன். ஸோ 80 rupees சேமிச்சுட்டு மிச்ச செலவுக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ரீசார்ஜ் வந்து 120 ரூபா ஒரு மாதம் போடுவேன், அடுத்த மாதம் போடுவேன் 240 ஆகும். பேசவே மாட்டேன். 2 மாதமும் என் ஃபோனை யாரையுமே தொடவிட மாட்டேன். அந்த அமௌண்ட் அப்படியே மிச்சமாக இருக்கும். 3 மாதத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சிடுவேன். அடுத்தடுத்து 3ஆவது மாதம் 4ஆவது மாதம்லாம் இந்த ரீசார்ஜை என்ன செய்கிறது, ரீசார்ஜுக்கும் போடுறதில்ல, அப்படியே சேவிங்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த 360 ரூபா அது கரையிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அது எந்த மாதம் வரைக்கும் அந்த 360 ரூபா இருக்கும், அந்த பேலன்ஸ் கரைச்சதுக்கப்புறம் தான் அகெயின் புதுசாக வந்து 120 ரூபாய்க்கு போடுவேன். ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பேன். ப்ளஸ் அந்த 80 rupees கன்சிஸ்டண்ட்டாக சேமிச்சிடுவேன். இது ஃபஸ்ட்டு எங்கள் டேடி கொடுக்கக்கூடிய பேக்கெட் மணிலேருந்து சேவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப். இப்படி தான் வந்து சேவ் பண்ணேன். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா டெய்லி காலேஜில் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா கொடுப்பாங்க. ஸ்கூல் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்கூலில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் எங்கள் வீட்டில் காசு தந்ததும் இல்லை, அலோவ் பண்ணதும் கிடையாது. ஸ்நாக்ஸ் பீரியட் அதுவுமே கிடையாது. மதியம் லஞ்சு கொண்டு போவோம், இல்லை வீட்டுக்கு வந்துடும், அப்படி தான். ஆனால் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் மார்னிங் 8 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் இருக்கும். எனக்கு வீட்டிலேருந்து 7:20க்கு பஸ் இருக்கும் எங்கள் ஸ்டாப்பில். 7:20க்கு நான் பஸ் ஏறேன்னா 8 மணிக்கு காலேஜ் வந்துடுவேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஏறேன்னா 1:30 1:45க்கு வீட்டுக்கு வருவேன். அப்போ மார்னிங் சாப்பாடு வந்து ஒரு 7 மணிலேருந்து 7:10க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வர ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு சாப்பிட்றது தான். அப்புறம் வீட்டில் வந்து தான் 2 மணிக்கு லஞ்சு சாப்பிடுவோம். அதனால் ரொம்ப கவனிக்கணும், அதுக்கு ஸ்டெமினா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு காசு கொடுப்பாங்க. அங்கே வந்து காலேஜ் கேன்டீனில் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும், பப்ஸு, அதுக்கப்புறம் சமோசா, டீ, இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா சிப்ஸ் பாக்கெட் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ ஒரு 20 minutes பிரேக் கொடுவாங்க. கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் பயங்கரமாக திட்டுவணும். ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறது இல்லைன்னா, பிரேக் போகிறதில்ல, வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு கிளாஸில் வந்து உட்காந்துருவேன். அவங்க ஸ்நாக்ஸ்ன்னு கொடுக்குற அந்த 30 ரூபா அப்படியே வந்து என் பேக்கில் தான் இருக்கும். ஒரு ஆக்சுவலாக பணம் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிடாம இல்லை, கேண்டீன் போயிட்டு வந்தால் லேட்டாகிடுச்சுன்னா இங்கே திட்டுவாங்கன்ட்டு. ஏன்னா ஒரு கேண்டீனில் கேர்ள்ஸ் சைடு பாய்ஸ் சைடுன்னு இருக்கும். ஹோல் காலேஜே வந்து அந்த 10 நிமிஷம் தான் விடுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த டைமுக்குள்ளே சாப்பிட்டு வர முடியாது.
ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிளாஸ்லேயே ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் பசி ஆகிடும். அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. சரி சாப்பிடாமல் இருக்கலாம் ட்ரை பண்ணேன், சத்தியமாக முடியாது. ஏன்னா 5 ஹவர் கண்டினியூஸாக கிளாஸ் கவனிக்கிறதுலே ஸ்டெமினா போயிடும். இந்த வகையில் டெய்லி ஒரு 30 ரூபா அப்படியே சேமிச்சுட்டு அதையும் உண்டியலில் போட்டு சேமிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வதாக எப்படி சேமித்தேன் அப்படின்னா, நம்ம காலேஜ் சேர்ந்துட்டோன்னா உங்களுக்கே தெரியும், டெய்லி டெஸ்ட்டு வைப்பாங்க, பேப்பர் வாங்கணும், A4 ஷீட்ஸு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு A4 ஷீட்ஸு, அப்புறம் நம்ம நோட்டு நிறையா வாங்கணும். 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருந்தால் தனித்தனியாக நோட்டு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து ஜெராக்ஸ் போடணும். புக் எடுத்துகிட்டு வந்தால் 15 டேஸ் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த ஸ்டேஷ்னரி செலவு வரும். அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போல்லாம் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு தெரியாத நோட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எடுப்போம்னா, அப்போ அந்த அளவுக்கு கூகுள் இது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. பட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமோ எடுப்போம். நிறைய டாபிக் வந்து ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க. புக்கில் இல்லாதது நெட் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நிறைய அமௌண்ட் ஆகும். இப்போ நம்ம அடிக்கடி போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அப்பா என்ன சொன்னாங்க, டென்ஷன் ஆகிட்டு, இது எதுக்கு அப்பப்போ கேட்குற, ஸோ உனக்கு 150 ருபீஸ் ஸ்டேஷ்னரிக்குன்னு கொடுத்துட்றேன், அதுக்குள்ளே நீ மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிடு முடிச்சுக்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எல்லாம் ரெக்கார்ட் ஷீட் வாங்குற மாதிரி இருக்கும், ஏதாவது ஸ்டேஷ்னரி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி 150 அதுக்கு ஸ்டேஷ்னரிக்குன்னு தனியாக கொடுப்பாங்க. பேக்கெட் மணி எப்படி 600 கொடுக்குறாங்களோ அது 1ஆம் தேதி கொடுத்தா அது 2ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அந்த 150 வச்சு தான் அந்த ஸ்டேஷ்னரி அந்த மந்த்து ஃபுல்லாக ஓட்டணும். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேப்பர் மற்ற விஷயம் நோட்டு, பேனா, பேப்பர், A4 ஷீட் இதெல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும், அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம லைப்ரரி புக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 புக்ஸ் நம்ம லைப்ரரியில் ரெஃபர் பண்ணுவோம், ஜெராக்ஸ் போடுவோம். அப்போ தான் வந்து என்னோடய கேர்லைட் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுற, நோட்ஸ் அப்படியே புக்கை வச்சு ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் நம்ம புக்கை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே உட்காந்து எழுதலாம், மெயின் லைப்ரரியில் புக்கு எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் புக்கு எடுக்கிறியோ வீட்லேயே உட்காந்து என்ன செஞ்சிரு, நோட்டில் சோம்பேறித்தனப்படாமல் அன்னன்னைக்கு நோட்ஸ் எழுதிடு. மேமோ சாரோ கொடுக்குற நோட்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸை நீ கையால் எழுது, ஜெராக்ஸ் போடாத அப்படின்னாங்க. அப்போ கையால் எழுதுகிறப்ப நமக்கு மைண்ட்லேயும் கொஞ்சம் ஒரு மனப்பாடம் ஆயிரும். இன்னொன்று நமக்கு ஜெராக்ஸ் செலவு மிச்சம். ஏன்னா ஜெராக்ஸ்க்கு தான் அதிகமாகும். 5 புக்ஸ் எடுக்க முடியாது, 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொன்றத்துக்கும் இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ்னு சொல்லி நிறைய என்ன செய்கிற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிச்சுக்கிட்டோம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ நோட்ஸ் எழுது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்க்கு எழுதுவாங்க. அட் த டைம் நம்ம என்ன பண்ணிப்போம், புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நோட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி அழகாக எழுதிக்கலாம். ப்ளஸ் நமக்கு இதில் நல்லா அதிகமாக பணமும் வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பணம் வந்து மிச்சம் பண்ணி உண்டியலில் போட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் சேர்ந்த உடனே அப்போ எங்கள் அம்மா வந்து அம்மாவும் அப்பாவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீதியில் வந்து ஒரு 4-5 குட்டி பசங்க இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் டியூஷன் எடுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க எனக்கு. ஸோ அந்த ஒரு 5 ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு, அவங்க 5th வரைக்கும் 5th தான் 5th 6th அந்த கிளாஸ்க்குள்ளே தான் படிப்பாங்க. அப்படி ஒரு 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டியூஷன் எடுப்பேன். ஏன்னா 5 பேருக்கு மேலே இது பண்ண மாட்டேன். ஏன்னா டெய்லி 1.5 மணி நேரம் அவங்களுக்கு நான் டியூஷனும் எடுத்துகிட்டு ப்ளஸ் நான் என்னுடைய பாடங்களையும் படிக்கணும் இல்லையா. அவங்களுக்கு வந்து 5 to 6:30 டியூஷன் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம டீச்சிங்கை வந்து எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்துருச்சு. அவங்க 5 பேரும் வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற பேரில் மந்த்லி எனக்கு ஒரு 750 ரூபா வந்து ஒரு சின்ன வருமானம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதையும் வந்து நான் சேவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூஜி டிகிரியில் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். 3 years கோர்ஸ் முடித்த கையோடு என்ன ஆச்சு அப்படின்னா, அது டிகிரி கொடுத்துட்டு எனக்கு ரேங்க் ஸ்டூடெண்ட்டை வந்து அறிவிக்கும்போது எனக்கு வந்து அதில் ரேங்க் வந்துருந்துச்சு. எகெயின் ரேங்க் எக்ஸாம் எழுதியும் யூனிவர்சிட்டி 3rd ரேங்க் வந்ததுனால நான் அதே காலேஜில் பிஜி அட்மிஷன் போட்டப்போ எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு 5000 ரூபா வந்து கன்செஷன் ரேங்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு 5000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செமஸ்டருக்கு 5000 ரூபானா 4 செமஸ்டருக்கு 5000 ரீஃபண்ட் பண்ணி 20000 ரூபா வந்து எனக்கு ஃபீஸ் கன்சஸ்டு ஃபீஸாக வந்து என்கிட்ட திரும்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே வந்து நான் அந்த உண்டியலில் தான் போட்டு சேமித்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் அப்பா நீயே வச்சுக்க சார், நீ ரேங்க் எடுத்ததுனால தானே உனக்கு இந்த கன்செஷன் கிடச்சிச்சின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையில் நான் காலேஜ் படிக்கிறப்ப சேமித்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கரெக்டாக 5 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு தான் வந்து அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணேன். நல்லா பெரிய உண்டியல். இந்த 5th பாயிண்ட்ல எனக்கு பல்காக 20,000 செஞ்சு, அதுக்கப்புறம் முதல்ல ஃபாலோ பண்ண டிப்ஸ்லலாம் எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில. பட் கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டு தான் இருந்துச்சு. 35,000 என்னவோ இருந்துச்சு. ஸோ அதை 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உண்டியலை வந்து பிரேக் பண்ணி நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஃபிக்ஸட் போடுறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் செய்யலை. ட்ரெஸ் எடுக்கிறது, அப்போ வேலைக்கு உடனே ஜாயின் பண்ணதில் ட்ரெஸ் எடுக்கிறது, வாட்ச் வாங்குறதுன்னு சொல்லி அப்படியே போச்சு. பட் எனிவேஸ் நான் சேவ் பண்ண அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, செலவு பண்ணதை ஃபாலோ பண்ணிக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.